எல்லாருக்கும் வணக்கம். நான் ஹேமா சுப்ரமணியன். வெல்கம் டு ஹோம் குக்கிங் தமிழ். இன்னைக்கு ஒரு பிரமாதமான டெசர்ட் ரெசிபி தான் நீங்கள் பார்க்க போகிறீங்க. இது சாக்லேட் ஷேக் சண்டே. இது சாக்லேட் லவர்ஸ்க்கு ஒரு டிலைட்டுன்னு சொல்லாங்க. ஸோ இதில் நம்ம நிறைய சாக்லேட் ஐஸ்கிரீம் எல்லாம் போட்டு ஒரு நல்ல டால் கிளாஸில் இது நம்ம சர்வ் பண்ண போகிறோம். ரொம்ப பியூட்டிஃபுல்லான ஒரு டெசர்ட், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இந்த சம்மருக்கு ஒரு பர்ஃபெக்டாக இருக்கும். ஸோ வாங்க இந்த சாக்லேட் ஷேக் சண்டே எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இந்த சண்டே செய்ய முதல்ல சாக்லேட் கெனாஷ் செய்ய போகிறேன். இதுக்கு சாஸ்பேனில் 1/2 கப் ஃப்ரெஷ் க்ரீம் ஊற்றுங்க. கெனாஷ் செய்கிற வரைக்கும் அடுப்பு லோ ஃப்ளேமில் தாங்க இருக்கணும், இல்லைனா ஃப்ரெஷ் க்ரீம் கருகி போயிடும். இதில் 200 கிராம் செமி ஸ்வீட் டார்க் சாக்லேட் போடுங்க. இந்த சாக்லேட் ஃபுல்லாக உருகிற வரைக்கும் இதை கிண்டணும். இதை கிண்டுறதுக்கு இந்த மாதிரி ஒயர் விஸ்க் யூஸ் பண்ணுங்கள். அப்போ தான் கட்டி தட்டாமல் ஸ்மூத் கெனாஷ் கிடைக்கும். போட்டு சாக்லேட் எல்லாம் நல்லா உருகிடுச்சு. அடுப்பை ஆஃப் பண்ணிட்டு எடுத்து வைங்க. அடுத்து சாக்லேட் மில்க் ஷேக் செய்ய போகிறேன். இதுக்கு 1 கப் முழு கொழுப்புல பால் எடுத்துக்கோங்க. இதில் செஞ்ச சாக்லேட் கெனாஷ் கொஞ்சம் ஊற்றுங்க. அடுத்து நான் சாக்லேட் ப்ரௌனீஸ் சின்ன பீசஸை கட் பண்ணுறேன். இது சாக்லேட் சண்டேக்கு டிஃப்ரெண்ட் டெக்ஸ்டர் கொடுக்கும். சாக்லேட் சண்டேக்கு தேவையான எல்லா பொருட்களும் ரெடி. இப்போ அசெம்பிள் பண்ண ஆரம்பிக்கலாம். இந்த மாதிரி உயரமான கிளாஸ் எடுத்துக்கோங்க. இதில் சாக்லேட் ப்ரௌனி பீசஸை போடுங்க. இது மேலே சாக்லேட் கெனாஷ் ஊற்றுங்க. உங்ககிட்ட சாக்லேட் சிரப் இருந்தால் நீங்கள் அதையும் யூஸ் பண்ணலாம். அடுத்து நான் வால்நட்ஸ், பாதாம், முந்திரி பருப்பை சின்ன சின்னதாக கட் பண்ணி போடுறேன். 2-3 பீசஸ் ஓரியோ பிஸ்கட்ஸ் போடுறேன். இப்போ கொஞ்சம் சாக்லேட் மில்க் ஷேக் ஊற்றி 1 ஸ்கூப் வெனிலா ஐஸ்கிரீம் போடுங்க. நீங்கள் சாக்லேட் ஐஸ்கிரீமும் போட்டுக்கலாம். இன்னும் கொஞ்சம் ப்ரௌனி பீசஸை போட்டு கொஞ்சம் சாக்லேட் கெனாஷ் ஊற்றுங்க. டெஃபினட்டாக இது ரொம்ப ரிச்சான சாக்லேட் டெசர்ட். மேலே கொஞ்சம் நட்ஸ் தூவி இன்னொரு ஸ்கூப் ஐஸ்கிரீம் போடுங்க. கடைசியா சாக்லேட் வேஃபர்ஸ் வச்சு ஃபினிஷ் பண்ணுங்க. அட்டகாசமான சாக்லேட் ஷேக் சண்டே இப்போ ரெடி. வாவ், அந்த சாக்லேட் ஷேக் சண்டே பார்க்கும்போதே அவ்வளோ பிரமாதமாக இருக்குல்ல. கண்டிப்பாக சாக்லேட் பிடிக்கிறவங்க அதை ரொம்ப என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க. ஸோ இதில் நம்ம பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல டால் கிளாஸில் இதை நம்ம சர்வ் பண்ணியிருக்கோம். ஸோ உங்களுக்கு விருப்பமான ஒரு சின்ன கிளாஸில் கூட நீங்கள் இதை லேயர் பண்ணி நீங்கள் சர்வ் பண்ணலாம். கண்டிப்பாக இந்த டெசர்ட் ரெசிபியை நீங்கள் ட்ரை பண்ணி உங்கள் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள்.